நியூசிலாண்டில் வந்து நம்ம காலை வச்ச உடனே நம்ம வேலைக்கு போகிறோமோ போகல. ஓப்பன் ஒர்க்கர்ஸோட கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா படித்தது பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல். நான் ஊர்லேருந்து வந்து கரெக்டாக 21வது நாள் மறுநாள் இன்டர்வியூ 10 மணிக்கு நான் 9 மணிக்கே போயிட்டேன். இப்போவே முடிவு பண்ணிட்டேன் இது வந்து வசமாக வந்து சிக்கியிருக்கும். அந்த இடத்துல இங்கிலீஷில் என்ன முட்டு கொடுக்குறேன்னு தெரியல. அவர் சொன்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். எல்லா இடமும் சிவியை கொடுக்குறது என் டார்கெட்டாக இருக்கும். அப்படியான ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு. காலையிலே ஒழுங்காக சாப்பிடல. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்கிட்டேருந்து ஒரு கால் வருது. ஆனால் இங்கிலீஷ் வந்து நிறைய வந்து கண்டிப்பாக தப்பாக தான் பேசியிருப்பேன். அது எனக்கே தெரியும். ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நடச்ச வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்தில் நான் என்ன வேலை பார்க்குறேன், என்னோட சம்பளம் எவ்வளவு, நான் எப்படி இந்த வேலை பிடிச்சேன், நான் எப்படி இங்கே வந்தேன், இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்தேங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தங்க இங்கே ஸ்டூடெண்டாக, அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கும் பட்சத்தில் ஒருத்தங்க வந்து டிபெண்ட்டாக வரலாம். ஸோ என்னோட ஒய்ஃப் வந்து இங்கே மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் டிபெண்ட்டில் வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எப்படி டிபெண்ட்டாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு கூகுளில் போய்ட்டு நியூசிலாந்து எமிக்ரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் ஒர்க் விசான்னு பாருங்கள். இந்த விசாவில் தான் நான் வந்திருக்கேன். அந்த விசாவை போய்ட்டு நீங்கள் எல்லாம் படித்து நல்ல டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் பட்சத்தில் நீங்களே கூட செல்ஃபாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். நியூசிலாண்டில் வந்து நம்ம காலை வச்ச உடனே நம்ம வேலைக்கு போகிறோமோ போகலையோ வாரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்ட்டு க்ரோசரிங்கிறது வந்துடும். நம்மளுக்கு டைமே இருக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சாகணுங்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு உருவாகும். என்கிட்ட ஓப்பன் ஒர்க் விசா தான் இருக்கும். அந்த ஓப்பன் ஒர்க் விசாவோட கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எத்தனை வேலை வேணாலும் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம். வேலை இருக்காது, நம்ம வேலை தேடி இங்கே வந்து பிடிச்சிக்கிடணும். படித்தது பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைனில் போகணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா இந்த ரெண்டு க்ரோசரிலாம் பார்த்து அது ஏற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நான் எல்லா இடம் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணேன். இவங்க ஒரு சில வெப்சைட்டுக்கெல்லாம் சொன்னாங்க, அது பிரகாரம் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன். ஒரு 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, எந்த விதமான ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி லைசன்ஸ் ஒன்று எடுங்க. இங்கே வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் கம்பெனி இருக்குது. அதாவது இந்த மாலுக்கு செக்யூரிட்டியாக போகிறது, அப்புறம் வந்து பெட்ரோல் செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் போகலாம். அதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் ஒன்றே செக்யூரிட்டி லைசன்ஸ் எடுத்தேன். இந்த விசாவில் வரும்போது யார் வேணாலும் எடுக்கலாம். அது வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. நான் நியூசிலாந்து டாலர் $180 கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். கட்டின வாட்டி அது வந்து எனக்கு கொடுத்தாங்க. செக்யூரிட்டி லைசன்ஸ் வந்த வாட்டி நான் செக்யூரிட்டி ஜாப்ஸ்களும் நிறையா அப்ளை பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தேன். நான் ஊர்லேருந்து வந்து கரெக்டாக 21வது நாள் இந்த செக்யூரிட்டி கம்பெனிலேருந்து வந்து ஒரு மெயில் வந்தது, நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு போட்டு ஈக்குமெண்ட்ஸ் இன்ஸ்டாலேஷன் போட்டுருந்துச்சு. சரி நம்மளும் எலக்ட்ரிக்கல் தானே பிடிச்சிருக்கோம், ஏதோ இன்ஸ்டாலேஷனுங்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிடலாம். இன்டர்வியூக்காக ஒரு மெயில் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் அன்றைக்கி நைட்டு வந்து தூக்கமே கிடையாது. இங்கிலீஷ் வந்து எனக்கு பார்த்துட்டிங்கன்னா பேசுகிறது இதெல்லாம் புரியும், பட் வந்து என்னென்னா ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. மொத்தத்தில் ஒரு இங்கிலீஷ் ஒரு வீக்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த செந்தில் கவுண்டமணி படத்தில் வந்து ஒருத்தர் அண்டா கொடுத்து பூச சொல்லுவார் பார்த்தீங்களா, அப்போ வந்து செந்தில்கிட்ட வந்து கவுண்டமணி வந்து சொல்லுவார், நான் இப்படி பூசும்போது நீ அப்படி பூசணும், நான் அப்படி பூசணும் இப்படி பூசணுங்கிற மாதிரி. நான் கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்து அவர் இப்படி கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும், அப்படி கேட்டால் அப்படி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறையா ப்ரிப்பேர்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் இன்டர்வியூ 10 மணிக்கு நான் 9 மணிக்கே போயிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் 10 மணிக்கு வர்றாரு என்னை இன்டர்வியூ பண்ணுறவர். ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சத்யராஜ் மாதிரி இருக்கார், போல்டாக இருந்தார். நான் அந்த காலத்து வடிவேல் மாதிரி போயிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே பேர் கேட்டார். பேர் கேட்டதுக்கப்புறம் கேட்டார், இந்த ஜாப் என்னங்கிறது தெரியுமா அப்படின்னாரு. நம்ம மைண்டில் என்ன திங்க் பண்ணி வச்சுருந்தோம்னா, ஏதோ ஈக்குமெண்ட்ஸ்னால் அலாரம், இந்த சிசிடிவி இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல், அப்படி தான் என் மைண்டில் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போன வாட்டி அவர் சொல்கிறாரு, அப்படி கிடையாது, இங்கே வந்து கைதிகளுக்கு வந்து காலில் வந்து ஒரு ஈக்குமெண்ட்ஸ் மாரி ஒன்று மாட்டி விடுவாங்களாம். அதை வந்து டெடெக்ட் பண்ணுறதுக்காக. இன்கேஸ் அந்த கைதி உடச்சிட்டான்னா அதை வந்து நான் தான் போய் மாட்டணுமா. அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இது வந்து வசமாக வந்து சிக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, இது கிடைக்காதுங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் கேட்டார், நீ வந்து கைதிக்கு வந்து அதை உடச்சிருப்பான், நீ வந்து மாட்ட போகும்போது உன்னை வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி திட்டுவான்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி காமிச்சு இந்த மாதிரிலாம் உன்னை பேசுனா எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார். நான் ஒன்று சொன்னேன், ஐ ட்ரை டு காம் டவுன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒன்றே அவர் சொன்னார், அதுதான் நீ எப்படி பண்ணுவேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த இடத்துல இங்கிலீஷில் என்ன முட்டு கொடுக்குறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், ஐ கனாட் ஃபைட் அப்படின்னேன். உடனே சொன்னார், நீ நியூசிலாந்து வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டார். நான் ஒன்று 20 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒன்றே அவர் சொன்னார், உனக்கு வந்து இந்த ஜாப் வந்து சூட்டபிள் கிடையாது, உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வழி அனுப்பி வச்சுட்டாரு. நம்ம வெளியில் வந்த உடனே நம்மளுக்கு வந்து வேறு 21 நாள் ஆச்சா, ஆஹா என்னடா இந்த வேலை கிடச்சிரும்னு நினச்சோம். முன்னாடி வந்து இந்த ரெண்ட்டு க்ரோசரி எல்லாம் வந்து போகுது, எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் சிவி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னா, இல்லைங்க நான் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒன்றே சொன்னார், நீங்கள் சிவி வந்து எல்லா இடம் கொண்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே மறுநாள் ஒய்ஃபோட காலேஜுக்கு போயிட்டு அங்கே போய் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு, ஏன்னா வெளியில் பிரிண்ட் எடுத்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு 50 பிரிண்ட் எடுத்தேன். 50 பிரிண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் கிளம்பி ஒரு பஸ் கார்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு காலையில் பஸ் ஏறிடுவேன். ஏறி உட்காந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நிறையா ஷாப்ஸ் தெரியும், டக்குன்னு அந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு அந்த இடம் ஃபுல்லாக சிவியெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி அதே பஸ் ஸ்டாப்பில் வந்து ஏறி திருப்பி எங்கேயாவது ஒரு ஷாப்ஸ் நிறையா தெரிஞ்சு அங்கே அப்புறம் பெட்ரோல் ஸ்டேஷன் பார்த்தா இறங்கிடுறது. இதே தான் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போது ஒரு இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் சொன்னார், ஆக்லாண்டில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷனில் கொண்டு கொடுங்க, அந்த லொக்கேஷனில் கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அங்கே நிறையா ஷாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அன்னைக்குன்னு பார்த்து என்கிட்ட நெட்டு முடிஞ்சிருச்சு. நான் வீட்டிலே வந்து மேப்பில் பார்த்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதை நான் காட்டுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள ஒரு பகுதியை தான் காட்டுறேன். இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நிறையா ஷாப்ஸ் இருந்தது.
எல்லா இடமும் போய்ட்டு சிவியை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சிவியை கொடுக்கும்போது ஒரு சில பேர் வந்து இங்கே உள்ள நேட்டிவாக இருந்தாங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு வாங்கிட்டு நான் மேனேஜர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் வேக்கண்ட் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறான கருத்துக்கள் வரும். நம்ம எதுவுமே இருந்தாலும் நான் வந்து எல்லா இடமும் சிவியை கொடுக்குறது என் டார்கெட்டாக இருக்கும். நான் பூரா இடமும் வந்து சிவியை கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். அப்போ கொடுத்துட்டே வரும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா காலிலேருந்து எல்லா இடமும் கொடுத்தாச்சு. ஓரளவுக்கு எல்லா இடமும் கொடுத்துட்டு ஒரு மதியானம் ஒரு 2:30 மணி ஆகிடுச்சு. காலையிலே ஒழுங்காக சாப்பிடல. ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப்கிட்டேருந்து ஒரு கால் வருது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க? நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்க சொல்கிறாங்க, இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் தெரியுது, அந்த இடத்துல கொண்டு போய் உங்கள் சிவியை கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இங்கேயே நிறையா ஒரு 30க்கு மேலே சிவி கொடுத்துட்டேன்பா ஏன் அப்படிங்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, இனிமே இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க, ஒரு வழியாக போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வந்துட்டோம், கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த ஏரியாவுக்கு கிளம்பி போயிட்டேன். இதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட்டு. இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் என்னென்னா பேக் அண்ட் சேவ். இங்கே கொண்டாந்து கஸ்டமர் சர்வீஸில் சிவி கொடுக்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே ஆல்ரெடி ஃபுல்லு, நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் உடனே சொன்னேன், நான் நைட் ஷிஃப்ட் பார்க்க ரெடியாக இருக்கேன், என்கிட்ட ஓப்பன் ஒர்க் விசா இருக்குது அப்படி இப்படின்னு என்னோட சொந்த கதை சோக கதையெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னோடனே அவங்க சிரிச்சிட்டு உடனே சிவியை வாங்கிட்டாங்க. சிவி வாங்கிட்டு மறுநாளே பார்த்துட்டிங்கன்னா கச்சார்ட்டேருந்து கால் வருது, நாங்கள் பேக் அண்ட் சேவ்லேருந்து பேசுகிறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமாங்கிற மாதிரி. நம்ம அதுக்கு தானே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ரெடி, எப்போனாலும் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, நான் வந்து 2 days பிஸியாக இருக்கேன், நான் வந்து உனக்கு மெயில் பண்ணுறேன். இன்டர்வியூக்கு வர மாதிரி மெயில் வந்திருந்தது. உடனே 2 நாள் கழிச்சு நான் இங்கே வந்துட்டேன். ஒரு 45 நிமிஷம் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. இங்கே உள்ள நேட்டிவ் தான் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு சில கேள்விகள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ தங்கியிருக்கிற இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், இங்கே வந்து ஏன் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒன்று சொன்னேன், இந்த ஏரியாவில் வந்து எல்லா இடமும் நான் சிவி கொடுத்தேன், அப்படியே உங்கள் ஷாப்புக்கு நான் சிவி கொடுத்தேன், மற்றபடி வேறு எந்த இன்டென்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, நீ எதனால் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க என்கிட்ட. நான் ஒன்றே சொன்னேன், நியூசிலாண்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்குது, எப்படி வேலை பார்க்காம இருக்க முடியும், என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பணம் தான் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட உண்மையாக தான் சொன்னேன். அதாவது என் மனசில் வந்து என்ன தோணுதோ அதை வந்து நான் வந்து அப்படியே உண்மையாகவே பேசினேன். அவங்கள்ட்ட எதுவுமே மறைச்சி பேசலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் இன்டர்வியூலையுமே நான் இங்கிலீஷ் வந்து நிறைய வந்து கண்டிப்பாக தப்பாக தான் பேசியிருப்பேன், அது எனக்கே தெரியும். அவங்க எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முகம் சுளிக்க கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே நம்ம ஆளுங்கள்ட்ட பேசியிருந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், அதை வந்து நக்கல் அடித்து சிரித்து நம்ம வந்து கூனி குறுகி அந்த இடத்துல இங்கிலீஷே பேச முடியாத அளவுக்கு போயிருக்கோம். இவங்க அந்த மாதிரிலாம் எந்த விதமான, அதாவது ஃபஸ்ட்டு டைம் நான் என்ட்ரு ஆனதுலேருந்து எப்படி முகம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரியே தான் சிரித்த முகத்தோடய என்னை வந்து அட்டன் பண்ணாங்க. எனக்கும் வந்து அது வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு 45 நிமிஷம் நல்லா இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னையை பார்த்து கேள்வி கேட்டாங்க, உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க, திஸ் ஜாப் கன்ஃபார்ம் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க உடனே சிரிச்சிட்டு யா ஷூர் அப்படின்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, உனக்கு வந்து நான் ஆஃபர் லெட்டர் வந்து மெயில் பண்ணுறேன், அதை பிரிண்ட் எடுத்து எனக்கு சைன் பண்ணி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், நீங்கள் ஆஃபர் லெட்டர் இங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்கேயே சைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்குமே அவங்க சிரிச்சிட்டு அங்கேயே அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. நான் அங்கேயே சைன் பண்ணிவிட்டு உடனே அக்ரி பண்ணிட்டேன். அவங்க உடனே சொன்னாங்க, நீ நாளைக்கு வா, உனக்கு வந்து சேஃப்டி கிளாஸ் இருக்குது, அதை வந்து அந்த 1 ஹவருக்குமே நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவோம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அப்படி தான் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசியாக இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பேக் அண்ட் சேவ் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் வந்து நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன். ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 3 மணிக்கு தான் முடியும். இப்போ மணி பார்த்துட்டிங்கன்னா 3:05 ஆகுது. மேனேஜர்டையும் பர்மிஷன் கேட்டிருக்கேன், உள்ளே எடுத்துக்க சொல்லிட்டாரு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் கஸ்டமர் சர்வீஸ். அங்கே தான் என்னோடய சிபியை நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே தான் மேலே தான் வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணது. பேக் அண்ட் சேவ் பார்த்துட்டிங்கன்னா நியூசிலாண்டில் வந்து நிறைய இடங்கள் வந்து பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் எல்லாமே கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இங்கே வந்து நம்பர்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, 13, 11, 9 அதேமாதிரி இந்த சைடுமே நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு திங்ஸ் வாங்க வரீங்கன்னா இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் இதில் போட்டிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அந்த இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா பாக்ஸு, அதை வந்துட்டு 2 பேர் லேடர் போட்டு இறக்கி வச்சுருவாங்க. 6 மணிலேருந்து 10 மணி வரையும் ஃபில் பண்ணுறது தான் வேலை. 10 மணிக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா யாராவது வந்து கலைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்படியெல்லாம் வந்து அழகாக அடுக்கி வைக்கணும். அது கொஞ்சம் நேரம் போகும். டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல உயரமாக தெரியுது பாருங்கள், அதை வந்து போர் கிளிப்ட் வச்சு அதை வந்து இறக்கி கொடுப்பாங்க. அதுலேருந்தும் தேவைப்பட்டதை நம்ம எடுத்து ஃபில் பண்ணணும். இதுதான் வேலை. இங்கே வேலையை பொறுத்த மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ரெஷருமே கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்னோடய சம்பளம் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மாத சம்பளம் வாங்கலை, அவருக்கு தான் சம்பளம் வாங்குகிறேன். 1 மணி நேரத்துக்கு என்னோடய சம்பளம்னு பார்த்துட்டிங்கன்னா $26 $26 நான் சம்பளமாக வாங்குகிறேன். அது வீக்லிங்க வந்து சம்பளமாக கொடுத்துருவாங்க. வீக்லி பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு $1050 வாங்குவேன். அது டேக்ஸ் எல்லாம் போக பார்த்திங்கன்னா ஒரு $850 வரும். இருந்தாலும் நான் ஆல்ரெடி வந்து நான் அக்காமடேஷன் எவ்வளோ வந்து நான் காசு கொடுக்குறேன், அப்புறம் க்ரோசரிலாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுதான் என்னோடய சம்பள டீட்டெயில்ஸ். இன்னொன்று விஷயம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சிக் லீவ் ஒரு 10 நாள் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஆனுவல் லீவ் பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஒரு 4 வீக்ஸ் சேலரியோட நம்மளுக்கு லீவ் கிடைக்கும். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். இது இங்கே மட்டும் தானா, இங்கே மட்டும் கிடையாது. நியூசிலாண்டில் நம்ம எங்கே ஒர்க் பண்ணாலுமே
இது வந்து அப்ளிகபிள் தான். இது வந்து ஓவராலாக அந்த ரூலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூவில் வந்து ஒன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக கார் இருக்கான்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் கார் இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் எனக்கு வந்து இந்த வேலையும் கிடச்சிச்சின்னு சொல்லணும். இங்கே நியூசிலாண்டில் வந்து கார் வாங்குறது ஒரு விஷயமே கிடையாது. இங்கே வந்து கார் மஸ்ட்டு. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இன்டர்வியூ போனால் அது கார் இருக்காங்கிற மாதிரியே உங்களை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பேர் வந்து ஊர்லேருந்து வந்து சொல்கிறீங்க, நான் வந்து டேரெக்டாக வந்து சூப்பர்வைசர் போஸ்டிங்கு, மேனேஜர் போஸ்டிங்கெலாம் வந்து டேரெக்டாகவே வந்து எனக்கு வந்து சிவி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு சொல்கிறீங்க. வித்தவுட் இன்டர்வியூ வந்து நியூசிலாந்து வந்து பாசிபிளே கிடையாது. நான் வந்து என்னோடய ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ராட் ஏஜென்ட்டை நம்பியெல்லாம் ஏமாறாதீங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் விரைவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Prakash is a good person. Please subscribe to his channel. Thank you. Everybody subscribe to him. He is the best. He is the best person alive.